சோழ நாட்டின் காவலன். பகுதி 2. வேட்டையும் தப்பித்தலும். அத்தியாயம் 9. உட்பகையின் முகம். உண்மை சில நேரங்களில் சுடும், சில நேரங்களில் உறைய வைக்கும். வீரபாகுவுக்கு அந்த நொடியில் உண்மை அவனைச் சுற்றி ஒரு நெருப்பு வளையத்தை வரைந்து அவனை அதன் மையத்தில் நிறுத்தியிருந்தது. அவன் இதுவரை தேடிய சூழ்ச்சியின் முகம் அவன் சிறிதும் எதிர்பாராத ஒரு வடிவத்தில், பேரரசின் அசைக்க முடியாத நம்பிக்கையின் வடிவத்தில் அவன் கண் முன்னே வெளிப்பட்டிருந்தது. அறையின் கதவுகள் மூடப்பட்ட சத்தம் வீரபாகுவின் காதுகளில் மரண ஓலமாக ஒலித்தது. உருவிய வாள்களுடன் நின்றிருந்த அந்த காவலர்களின் விழிகளில் தெரிந்த கொலை வெறி அவனுக்கு நடக்கப் போவதை உணர்த்தியது. அவன் சிக்கிக் கொண்டான். சிங்கத்தின் குகைக்குள் அதன் பசியான வேளையில் அவனே வலிய வந்து சிக்கிக் கொண்டான். அமைச்சர் விக்ரமகேசரி தன் இருக்கையிலிருந்து மெதுவாக எழுந்தார். இப்போது அவர் முகத்தில் முன்பு இருந்த அந்த அறிவார்ந்த அமைதியின் சாயல் கூட இல்லை. பதிலாக ஒரு குள்ளநரியின் தந்திரமும் தன் இரையை வீழ்த்திவிட்ட ஒரு வேட்டை மிருகத்தின் கர்வமும் தெரிந்தன. உனக்கு தேவைக்கு அதிகமாகவே தெரிந்துவிட்டது வீரபாகு, என்றார் விக்ரமகேசரி. அவரது குரல் பனிக்கட்டி போல குளிராகவும் கூர்மையாகவும் இருந்தது. சத்திரத்திலேயே உன் கதையை முடித்திருக்க வேண்டும். என் நாட்கள் தவறிழைத்து விட்டார்கள். வீரபாகுவின் அதிர்ச்சி மெல்ல மெல்ல விலகி கோபம் அவன் உடலை ஆட்கொண்டது. ஏன் இந்த நாட்டிற்கும் உங்களை நம்பிய மாமன்னருக்கும் ஏன் இந்த துரோகத்தை செய்கிறீர்கள் என்று கேட்டான். அவன் குரல் காயப்பட்ட சிங்கத்தின் கர்ச்சனையாக ஒலித்தது. விக்ரமகேசரி சத்தமாக சிரித்தார். அந்த சிரிப்பு அந்த அறையின் சுவர்களில் பட்டு எதிரொலித்தது. அது மகிழ்ச்சியின் சிரிப்பல்ல, கசப்பும் வஞ்சமும் நிறைந்த சிரிப்பு. துரோகமா? நான் செய்வது துரோகமல்ல, நீதி. இந்த சோழ பேரரசு என் முன்னோர்களிடமிருந்து களவாடப்பட்டது. என் தந்தை இதே தஞ்சையின் அரியணையில் அமர வேண்டியவர். ஆனால் விஜயாலயனின் வம்சத்தினர் சூழ்ச்சியால் அதை பறித்துக் கொண்டனர். இப்போது எனக்கு சேர வேண்டியதை நான் மீட்டெடுக்கிறேன். இதில் என்ன தவறு? அவர் பேச்சில் தெரிந்த வெறி வீரபாகுவை திகைக்க வைத்தது. இது அதிகாரத்திற்கான ஆசை மட்டுமல்ல, பல தலைமுறைகளாக உள்ளுக்குள் கனன்று கொண்டிருந்த பழிவாங்கும் உணர்ச்சி என்பதை அவன் புரிந்து கொண்டான். அதற்காக உங்களை நம்பி இந்த பேரரசின் பெரும் பொறுப்பை ஒப்படைத்த மாமன்னரின் முதுகில் குத்துவீர்களா? இந்த நாட்டு மக்களின் அமைதியான வாழ்வில் நெருப்பை வைப்பீர்களா? வீரபாகுவின் குரலில் ஆற்றாமை தெரிந்தது. மாமன்னரா? விக்ரமகேசரி ஏளனமாக உதட்டை பிதுக்கினார். அவர் வெறும் கலைகளிலும் கோவில்களிலும் தான் மன்னர். உண்மையான பேரரசை ஆளத் தெரிந்தவன் நான். பாண்டியர்களுடனும் பிற சிற்றரசர்களுடனும் நான் ஏற்படுத்தியிருக்கும் இந்த ஒப்பந்தம் நிறைவேறும் போது ராஜராசனின் கதை முடிந்துவிடும். தஞ்சையின் அரியணையில் நான் அமர்வேன். சோழ நாடு என் காலடியில் கிடக்கும். ஒவ்வொரு வார்த்தையும் ஈட்டியைப் போல வீரபாகுவின் இதயத்தில் பாய்ந்தது. சூழ்ச்சியின் முழு பரிமாணத்தையும் அதன் கொடூரமான நோக்கத்தையும் கேட்டு அவன் இரத்தம் கொதித்தது. உங்கள் கனவு ஒருபோதும் பலிக்காது. மாமன்னரை காக்க என்னை போல் 1000 வீரர்கள் இந்த மண்ணில் இருக்கிறார்கள், என்றான் வீரபாகு தன் இடுப்பில் இருந்த வாளின் பிடியை இறுக்கமாக பற்றிக்கொண்டு. விக்ரமகேசரி மீண்டும் சிரித்தார். இருக்கலாம், ஆனால் நீ அந்த 1000-ல் ஒருவனாக இருக்கப் போவதில்லை. உன் கதை இந்த அறையுடன் முடிந்துவிடும். நீ பாண்டிய ஒற்றர்களுடன் சேர்ந்து என்னை கொல்ல வந்ததாக ஒரு கதை உருவாக்கப்படும். அதை மாமன்னர் உட்பட அனைவரும் நம்புவார்கள். ஏனென்றால் நான் விக்ரமகேசரி, சோழ நாட்டின் நம்பிக்கைக்குரிய தலைமை அமைச்சர், என்றார் இருமாப்புடன். அவர் தன் காவலர்களை நோக்கி தலையசைத்தார். இவன் கதையை முடியுங்கள். எந்த தடையும் இருக்கக்கூடாது. அந்த 2 காவலர்களும் தங்கள் வாள்களை உயர்த்திக் கொண்டு வீரபாகுவை நோக்கி மெதுவாக முன்னேறினர். அந்த அறை ஒரு மரண கூண்டாக மாறியது. தப்பிக்க வழியில்லை. தாளரங்கள் உயரமான இடத்தில் இரும்பு கம்பிகளுடன் இருந்தன. கதவை 2 பேர் அடைத்துக் கொண்டு நின்றிருந்தனர். வீரபாகுவின் மனம் மின்னல் வேகத்தில் வேலை செய்தது. இங்கே சண்டையிட்டு மடிவதில் பயனில்லை.
இந்த உண்மையை எப்படியாவது வெளியே கொண்டு செல்ல வேண்டும். மன்னரை எச்சரிக்க வேண்டும். அதற்கு முதலில் இங்கிருந்து உயிர் தப்ப வேண்டும். அவன் கண்கள் அறையை சுற்றிலும் அலசின. அப்போது அவன் பார்வை அமைச்சரின் மேசையின் மீது இருந்த கனமான உலோகத்தால் செய்யப்பட்ட பெரிய எழுத்தாணியின் மீது பட்டது. காவலர்கள் அவனை நெருங்கிய கணம் வீரபாகு தன் வாளை உருவவில்லை. பதிலாக அவன் மின்னல் வேகத்தில் பாய்ந்து அமைச்சரின் மேசையின் மீது இருந்த அந்த கனமான எழுத்தாணியை எடுத்தான். அதை ஓங்கி அரை மூலையில் இருந்த பெரிய விளக்கு தண்டின் மீது வீசினான். டனார் என்ற பெரும் சத்தத்துடன் அந்த எழுத்தாணி பட்டு விளக்கு தண்டு நிலை தடுமாறி அதன் மீது எரிந்து கொண்டிருந்த பல அகல் விளக்குகள் அருகே இருந்த ஓலைச்சுருள் நூலகத்தின் திரைகளின் மீது விழுந்தன. அடுத்த நொடி நெருப்பு பொறி பட்டதும் காய்ந்த பனை ஓலைகளாலும் பட்டு திரைகளாலுமான அந்த பகுதியில் நெருப்பும் மளமளவென பற்றிக் கொண்டது. அடர்த்தியான கரும்புகை அறை முழுவதும் வேகமாக பரவத் தொடங்கியது. ஐயோ, நெருப்பு என்று அமைச்சர் அலறினார். காவலர்கள் ஒரு கணம் திகைத்து நின்றனர். அந்த திகைப்பை பயன்படுத்திக் கொண்டான் வீரபாகு. புகை மூட்டத்திற்குள் அவன் ஒரு காவலனின் மீது பாய்ந்து அவனை தன் உடலால் இடித்து தள்ளி மற்றவனை நோக்கி மேசையை உதைத்து தள்ளினான். மேசை அவன் மீது மோத அவன் நிலை தடுமாறினான். அந்த குழப்பத்திற்குள் வீரபாகு அறையை நோக்கி ஓடினான். அவன் ஓடுவதைக் கண்ட அமைச்சர், பிடியுங்கள் அவனை, தப்ப விடாதீர்கள் என்று மூச்சு திணறலுக்கு இடையில் கத்தினான். ஆனால் புகை மண்டலம் அறை முழுவதும் சூழ்ந்து கண் எரிச்சலையும் இருட்டையும் உண்டாக்கியது. வீரபாகு அந்த புகையை ஒரு கேடயமாக பயன்படுத்திக் கொண்டு கதவை திறந்து வெளியே பாய்ந்தான். அவன் மாளிகையின் கூடத்தில் ஓடும்போது, திருடன் திருடன், அமைச்சரை கொல்ல பார்க்கிறான் என்று உள்ளிருந்து விக்ரமகேசரியின் குரல் ஒலித்தது. மாளிகையில் இருந்த மற்ற காவலர்கள் என்ன நடக்கிறது என்று புரியாமல் வீரபாகுவை நோக்கி ஓடி வந்தனர். இப்போது அவன் தப்பிக்க வேண்டியது 2 பேரிடமிருந்து அல்ல, ஒரு சேர படை வீரர்களிடமிருந்து. அவன் ஒரு துரோகி அல்ல, ஒரு மாவீரன். ஆனால் இப்போது அவன் ஒரு விரட்டப்படும் குற்றவாளி. அவன் கையில் ஆயுதம் இல்லை, ஆனால் அவன் இதயத்தில் நாட்டை காக்க வேண்டும் என்ற வெறி இருந்தது. அவன் மாளிகையின் முற்றத்தை நோக்கி ஓடினான். அவன் குதிரை அங்கேதான் நின்றிருந்தது. அதை அடைந்து விட்டால் தப்பித்து விடலாம். ஆனால் அவனுக்கும் அவன் குதிரைக்கும் இடையில் 10 ஆயுதம் ஏந்திய காவலர்கள் ஒரு சுவராக நின்றிருந்தனர். வீரபாகுவின் நெஞ்சில் ஒரு பெரும் பாரம் ஏறியது. அவன் தன் வாழ்நாளின் மிக கடினமான, மிக முக்கியமான ஒரு போராட்டத்தின் தொடக்கத்தில் நின்றான். அவன் தோற்றால் சோழ தேசமும் தோற்றுவிடும்.